இந்த ஸ்ப்ரிங் சீசனை ஜார்ஜியாவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் செஞ்சு தரதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். ஹே ஹலோ வெல்கம் கைஸ், நான் உங்கள் ராகவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trip-o-pedia MAX. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு POV vlog மட்டும் இருக்க போகிறதில்ல. அது போக உங்களுக்கு நான் இந்த வீட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஜார்ஜியா வரதை பற்றி எப்படி, ஜார்ஜியாவில் உங்களுக்கு பேக்கேஜஸ் எப்படி இருக்குது, ஜார்ஜியாவில் உங்களுக்கு அக்கமடேஷன் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. இது காமனாக நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி தான். நான் ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கேன், என்ன பண்ண போகிறேன்றதெல்லாம் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இது வெஸ்டர்ன் ஜார்ஜியா நோக்கி போயிட்டுருக்கோம். ஜார்ஜியாவில் Tbilisi ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. குத்தாய்சி அண்ட் பத்துமி ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் இருக்கும். ஸோ இப்போது குத்தாய்சி, பத்துமி அது மாதிரி எந்த ஒரு பெரிய சிட்டிக்கு அடுத்த பெரிய சிட்டிக்கு போகிறதா இருந்தாலுமே இந்த ஹைவேஸ் தான் எடுத்து போகணும். இந்த ஹைவேஸில் நடுவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹைவேஸில் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 80 கிலோமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு லேஓவர் மாதிரி ஒன்று வருது. இங்கே தான் நமக்கு ஏதாவது ஒரு வேணும், லைக் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம், ஏதாவது ஃபுட்டு வாங்குகிறோம், ஒரு லைக் வண்டிக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ், ஃபியூவல் எதுவாக இருந்தாலும் இங்கே தான். அது போக நிறைய குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஆனால் இந்தளவுக்கு இருக்காது. இது ஆல் இன் ஒன் மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும். இங்கே நம்ம பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து நம்மளோட பயணத்தை தொடர போகிறோம். காலைல ஒரு 7:30 ஆகுது இப்போ அரௌண்ட். இங்கேருந்து நான் குத்தாய்சி போய் சேர்கிறதுக்கு அரௌண்ட் ஒரு 3.5 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்மளோட கெஸ்ட் அரௌண்ட் 12:30 வந்துடுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரேயராகவே போய் நின்றுலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிக்கன் ட்ராப்பும் ஒரு ட்விஸ்டட் ஃப்ரைஸும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜார்ஜியாவுக்கு எந்த சீசன் வரணுன்றது நிறைய பேரோட கொஷினாக இருக்குது. இப்போது இந்த டைமில் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 சீசன் தான் அல்டிமேட் சீசன். இது ஸ்ப்ரிங் சீசன். ஜார்ஜியா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஏன் வின்டரை விட ஸ்ப்ரிங்கில் இந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னா, வின்டர்ன்றது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 or 3 டேஸில் அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் அதுக்கு மேலே அங்கே எதுவுமே பார்க்க முடியாது ஸ்னோவில். ஓகே, நீங்கள் இப்போ ஸ்கீயிங் பண்ணுறீங்க ஆர் லைக் ஏதாவது ஸ்னோ ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 week ஒரு 10 days உங்களுக்கு ஓகே. சைட் சீயிங் ஆர் லைக் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் என்ஜாய் பண்ணணும், நேச்சுரல் சீனரி என்ஜாய் பண்ணணுன்னா ஏப்ரல், மே, ஜூன், மேக்ஸிமம் ஜூலை ஸ்டார்டிங் வரைக்கும் வச்சுக்கோங்க. இதுதான் பெஸ்ட் சீசன். ஏன் நான் ஜூலைக்கு மேலே உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னா, அதுக்கப்புறம் வெயில், மிடில் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் இங்கே ஜார்ஜியா வர ரீசனே பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க வெயில் தாங்க முடியாமல் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்ற மாதிரி, அதுக்காக தான் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அந்த அக்டோபருக்கு மேலே தான் கோல்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஜார்ஜியா விசிட் பண்ணுறதுக்கு இப்போ ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம், மேக்ஸிமம் ஜூலை, இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களோட ட்ரிப்பை மோஸ்ட்டாக பிளான் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் ஜார்ஜியாவில் நிறைய இடத்த பார்க்க முடியும். எல்லா இடத்துலையுமே க்ரீனாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் நிறைய இடத்துல குளிக்கணுன்னா கூட குளிக்கலாம். லைக் அந்த Tbilisi ரிசர்வாயர் இருக்குது. அது போக பத்துமியில் லைக் இந்த பெரிய பீச் இருக்குது, பெபிள் பீச் இருக்குது. அது போக இன்னும் நிறைய இடம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அது மாதிரிலாம். ஸோ இந்த சீசன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைக் ஒரு மாடரேட்டான கிளைமேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூரோப்பியன் கிளைமேட்டுன்னு வாங்கல ஸ்ப்ரிங் சீசன், அது மாதிரியான ஒரு கிளைமேட். ரொம்ப சூடாக இருக்காது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது, நார்மலான ஒரு கிளைமேட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பேசிட்டு குத்தாய்சி ஏர்போர்ட் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். இதுதான் குத்தாய்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். மோஸ்ட்டாக அந்த விசிஆர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் சேருது. இங்கேருந்து நம்மளோட கெஸ்ட்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம மார்த்விலி கேனியான் நோக்கி போக போகிறோம். அடுத்தது மார்த்விலி கேனியான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஏன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் வரப்போகிற ஃபுட்டேஜ்லேயே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே கூட்டு போகிற ராஃப்டிங் போட். இது வழியாக தான் நீங்கள் உள்ளே போவீங்க. ராஃப்டிங்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இது ஓரளவுக்கு மீடியமான ராஃப்டிங்காக தான் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ராஃப்டிங் போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப் இருக்காது. ஆனால் உங்களுக்கு சுற்றி பார்க்குற அந்த சீனரிக்காக தான் இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சீனரி. அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு வாட்டர். ஆனால் இதுக்கு மேலே என்னால் உள்ளே போக முடியல. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். உள்ளே இன்னும் ரொம்ப தூரம் போகும். என்னால் அது ரெக்கார்ட் பண்ண முடியல ட்ரோன் வச்சு. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்த்விலி கேனியான் நிறைய பேர் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அவங்களோட இட்டினரியில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மோஸ்ட்டாக ஜார்ஜியாவில் Tbilisiக்கு சுற்றி என்னென்ன இடம் இருக்குதோ அதுதான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. Tbilisiலேருந்து பக்கமாக லைக் சீக்கிரம் போயிட்டு வர மாதிரி இடத்த தான் அவங்க மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டூரிஸ்ட் ஆப்ரேட்டரோ உங்களோட ட்ரிப் ஆர்கனைசரோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தயவுசெய்து கேளுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பிளேசஸ், நீங்கள் மஸ்ட் விசிட் பிளேசஸ் இதெல்லாம். மார்த்விலி கேனியான், ஒக்காட்சே கேனியான், சதாப்லே கேவ்ஸ், ப்ரோமித்திஸ், இது 4மே பார்த்தீங்கன்னா குத்தாய்சி சுற்றி இருக்க ஸ்பாட்ஸ். இது 4த்துக்குமே தயவு செய்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் போயிருங்க. உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 days வேணும் நீங்கள் எல்லாத்தையுமே பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்க்குறதுக்கு.
மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒக்காட்சே கேனியன் போயிருங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் வழியாக போகணும். அங்கே நிறைய ஜீப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து கூட்டு போவாங்க ஒக்காட்சே கேனியனோட ஸ்டார்டிங் வரைக்கும். அங்கே கொண்டு போய் விட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் உள்ளே ஆகும். அவங்க வெயிட் பண்ணி உங்களை கூப்பிட்டு வருவாங்க. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த மெட்டல் பிரிட்ஜ் சைடில் நடக்கணும். ஒக்காட்சே கேனியன் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் மார்த்விலி கேனியன் வாங்க. ஏன்னா நீங்கள் மார்த்விலி கேனியன் வந்துட்டு இங்கே நீங்கள் உள்ளே சுற்றி பார்த்துட்டு உடனே வெளில போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மறுபடியும் ஆஃப் ரோட் ஜீப் டூர்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆஃப் ரோட் ஜீப் டூர்லாம் ஏறினீங்கன்னா உங்களுக்கு இந்த கேனியனில் குளிக்க முடிகிற இடம்லாம் இருக்கும். அதுக்கிட்ட வரைக்கும் அவங்க கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் அங்கே குளிக்கிறனா குளிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மார்த்விலி கேனியனில் நீங்கள் பக்கத்துலலாம் போய் பார்க்க முடியாது. ஆனால் இதுவே அவங்க கூட்டு போகிற இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேனியன் பக்கத்துலேயே வந்து காட்டுக்கு நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் போய் நீங்கள் உங்களோட லஞ்ச் எடுத்துக்கலாம். அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஆம்பியன்ஸு. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆம்பியன்ஸும் அந்த லொக்கேஷனும். அதுவுமே நம்ம இதில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் மேட்டர்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பேக்கேஜஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பேக்கேஜஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் கைட் சர்வீஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் கைட் சர்வீஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் 2 பேக்கேஜும் நான் பேசினதுலேயே புரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் கைட்னா நாங்கள் யாராவது ஒரு ஆளுங்க வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க உங்க கூட வருவோம், உங்க கூட இருப்போம் அந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் கைட் சர்வீஸ்க்கு மட்டும் பே பண்ணால் போதும். அக்கமடேஷன் கூட வரது வந்து செகண்ட் பேக்கேஜ். தேர்ட் பேக்கேஜ் என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேக்கேஜ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் அக்கமடேஷன் ப்ளஸ் ஃபுட் அண்ட் என்ட்ரி டிக்கெட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். இதில் உங்களுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வேணாம்னா என்ட்ரி டிக்கெட் நீங்களே பே பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு ஃபுட்டு வேணாம்னா ஃபுட்டு நீங்களே பே பண்ணிக்கலாம். இதில் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ்னு தரோன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் வந்து இங்கே ஜார்ஜியாவில் இருக்கவங்க உங்களுக்கு பண்ணி தரது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது சிம்பிளாக சொல்ல போனால் இது ஒரு ஸ்கேம் மாதிரி தான். ஆனால் நீங்கள் இதில் பார்த்து உங்களோட டூரிஸ்ட் ஆப்ரேட்டரை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு லெஜிட்டான டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஆஃபரில் ஜார்ஜியாவை கூப்பிட்டு போகிறோம், ஆஃபரில் உங்களுக்கு நல்லா நிறைய சுற்றி காட்டுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேக்கேஜஸ் வந்து வரதை நான் பார்த்துருக்கேன். அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்களும் சரி ஓகே இதெல்லாம் எல்லாமே வந்துடுது இதுன்னு சொல்லிட்டு போவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபிலிசிக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காதான்றதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அது சீப்பான ப்ரைஸில் பண்ண முடியுமா அவ்வளோதான். ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து லோ குவாலிட்டி ஹோட்டல்ஸாக கொடுக்குறாங்க. ஏன்னா நானும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது சுத்தமாக அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்த கஸ்டமர்ஸ் யாருமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாத கூட பிரச்சனை இல்லைங்க, என்ன தான் படுத்துட்டுவாங்க, என்னங்க இப்படிலாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும். நான் உங்ககிட்ட அப்போ வெறும் வந்து டிரைவர் ப்ளஸ் கைடாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அவங்க நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அவங்க பே பண்ண 25% or 50% ஆஃப் த அமௌண்ட்டை தாண்டி அவங்களே மறுபடியும் ஹோட்டல்ஸ் இங்கே புக் பண்ணுறது, வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிப்பாங்க. உங்களுக்கு டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு சூஸ் பண்ணுங்கள். அவங்க லெஜிட்டான ஆளான்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் மட்டும் கிடைக்குதுன்றதுக்காக பண்ணாதீங்க. இதில் எங்கடா ஸ்கேம் வந்துச்சு, அவங்க சொன்னதை விட கம்மியாக தானே உங்களுக்கு ஹோட்டல் கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் நினச்சிங்கன்னா அங்கே தான் ஆரம்பிக்குது. அவங்க என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எல்லா இடத்துலையும் எடுத்துறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்ட்டு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இந்த மார்த்விலி கேனியானோ சரி, இல்லை ஒக்காட்சே கேனியானோ இருக்கட்டும், இல்லை இந்த கேவ்ஸாக இருக்கட்டும், ஆர் டைமண்ட் பிரிட்ஜாக இருக்கட்டும், எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னாலுமே அங்கே இருக்கிற என்ட்ரி டிக்கெட்ஸோட ரேட்டு வேறு. ப்ளஸ் நீங்கள் டிபிலிசிக்குள்ளே இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஆர் லைக் இந்த கேபிள் கார் இதோட என்ட்ரி டிக்கெட்ஸ் வேறு. மோஸ்ட்டாக இந்த என்ட்ரி டிக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணுறோன்னு சொல்கிறது இது ரெண்டுத்தோடதாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக அந்த என்ட்ரி டிக்கெட்ஸ் கவர் பண்ணவங்க எல்லாமே இந்த ரெண்டு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் என்ட்ரி டிக்கெட்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ரேட் வேரியபிளாக இருக்கும், ப்ளஸ் ரேட் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ஒரே பேக்கேஜில் போடும்போது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த பேக்கேஜோட ரேட் அதிகமாக தான் தெரியும். நம்ம கொடுக்குற பேக்கேஜில் நீங்கள் வேறு எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. லைக் உங்களுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அக்கமடேஷனாக இருக்கட்டும், ஆர் லைக் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபியூவல், என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாமே இதிலே கவர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் தனித்தனியாக என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி வராது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே ஜார்ஜியன் குசைன் தான் கிடைக்கும். இந்தியன் குசைன் ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். அதுவும் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் உங்களுக்கு அஷ்யூர்டாக சொல்லுவேன். உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜார்ஜியன் குசைனில் 100 லேரி செலவு பண்ணுறீங்கன்னா இந்தியன் குசைன் போகும்போது 250 லேரி செலவு பண்ணுற மாதிரி வரும். பிரச்சனை என்னன்னா, நீங்கள் செலவு பண்ணுறது ஓகே, நீங்கள் பண்ணுற அந்த காசுக்கு அது ஒர்த்தாக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த ஊரில் இந்தியன் ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு ஜார்ஜியன் ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள், டர்க்கிஷ் ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஃபுட்டு செஞ்சு தருவாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராங்க. இவங்களும் இவங்களோட பசங்களும் தான். Sachlis kompotia. Compoti. Ludi gua. Kai, romukhwal aketki. Romukhwal taket. Tasalemi meri. At suchi kagim Here tati. they have compoti. Compoti is a Georgian. Bali, food. Bali's kampoti man, Bali. And it will be good if you want. You can try that. It gets you right. No, it's not. Vanakh meri van tavanakh. Compoti Romeli kilia. Bali's Bali. Balis. Mato Balis gua. Bali's magda khurdzinis. Kurznis. Khurdzinis. They have grape and cherry. 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 Bali. Ah, Bali Romelia. Bali tetri Bali. Tetri Bali. White cherry. Erti tetri Bali, erti Ara. erti geko Bali litriani Romeli Litrian, gida. yeah. ஜார்ஜியன் குசைன் மட்டும்தான் இது. ஆனால் அவங்களால எந்த அளவுக்கு நல்லா பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணி தருவாங்க. ஃபுல்லாக அவங்க ஹோம் மேடு தான் எல்லாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் உடச்சிட்டு நீங்கள் எந்த கடையுமே பார்க்க முடியாது. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். மார்த்வில் கேனோட வாசலில் மட்டும்தான் இருக்கும் ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ். அது தாண்டி வேறு எங்கேயுமே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காது. அது போக இந்த காட்டுக்கு நடுவில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்களே பாருங்கள் இந்த ஆம்பியன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் மார்த்வில் கேனன் போகிறீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல மஸ்ட் ட்ரை.